தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க மாநில செயல் தலைவர் கே எழிலன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தவிக அரசு அமைந்தவுடன் தாக்கல் செய்யப்படுகிற முதல் பட்ஜெட் அப்படின்ற போது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியில் முன்னதாக இருந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த திட்டங்களுக்கு எவ்வளவு சிறப்பு தொகுப்பு கொடுத்துருக்காங்க, இதை பற்றிய ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு ரிசர்ச் கூட அவங்க பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சில இடங்களில் 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தொகுப்பை நாங்கள் 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, 7000 ரூபாயை மாத்திரம் அப்படின்னு சொல்றதும், ஆனால் அது தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய முதல்வர் அவர்கள் வாக்குறுதியாக கொடுக்கும்போது, தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கும்போது நாங்கள் தொகுப்பை 10,000 கொடுக்குறோன்னு சொல்றது நிறைய முரண்கள் இருக்கு. இதை தாண்டி மக்களுக்கான திட்டங்களாக, மக்களுக்கான முக்கிய அறிவிப்புகளாக எதுவுமே இல்லை. இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மேடம், விவசாயன்றது இப்போ இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு தொழிலா ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விவசாயிகளுக்கு கை கொடுக்காம என்ன ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது உணவு பற்றாக்குறையில போய் நிற்கும். ஏன்னா வேளாண் மண்டலமா 15 மாவட்டங்களை நாம அறிவிச்சிட்டோம். அவங்களுக்கு அந்த தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் கிடையாதுன்ற பட்சத்துல அவனுக்கு தண்ணியும் கிடைக்கல, தரேன்னு சொல்ற ஒரு மானியமும் கிடைக்கலன்னும் பொழுது அவன் ரொம்ப நொந்து போறான். ஏன் போராட்டம் அதிகமா வெடிக்குது அப்படின்னா, விவசாயத்துல லாபம் கம்மின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்துல ஒரு கடன் தள்ளுபடி அறிவிச்சுட்டு அதை இல்லைன்னு சொல்லும் பொழுது அவன் அதை நம்பி எல்லாமே செலவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தடவை தண்ணியும் குறிப்பிட்ட நேரத்துல திறந்து விடாததுனால அவங்களுக்கு செலவு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் கடன் கொடுக்கலன்னும் பொழுது அவன் எப்படி சர்வைவ் ஆவான் அப்படின்றதுல பெரிய பிரச்சனை. அதே மாதிரி வேளாண் பட்ஜெட் போடும் பொழுது எப்படி இந்த 5 வருஷமா எப்படி போட்டாங்கன்னா, ஒவ்வொரு சிறந்த விவசாயியும் கூப்பிட்டு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைச்சர் போய் கேட்டு எந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும், அந்த மாவட்டத்துல என்ன தேவை, இந்தந்த மாவட்டத்துல என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சாங்க. அதை இவங்க கோட்டை விட்டது பெரிய தவறு. ஏன்னா விவசாயிகளோட கருத்தை கேட்காம அவங்களுடைய பட்ஜெட்டை போட்டது ஒரு ஒரு திறமையான விவசாயியோ, அது அதிக இன்வால்மெண்ட் இருக்கிற விவசாயியோ இல்ல சாதிச்ச விவசாயிகிட்டயோ கேட்டாதான் என்ன பிரச்சனைன்றது தெரிய வரும். கடைமடையில என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சாதான் இவங்களால தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு பேசிக்க கோட்டை விட்டது பெரிய தவறு. அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பட்ஜெட் நல்லா இருந்திருக்கும். அதை பண்ணாம இவங்க என்ன பண்ணாங்க, அறிவிச்சதை நிறைவேற்றல. அது மட்டும் இல்லாம இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இந்த மம்முட்டி இதெல்லாம் கொடுக்குற மானியத்துக்கு கடன் தள்ளுபடி கொடுத்திருந்தா விவசாயிங்க வரவேற்று இருப்பாங்க. அந்த மானியங்கள்லாம் வேஸ்ட். ஏன்னா தண்ணியும் இல்லை, கடனும் இல்லை, இப்ப முதலும் இல்லாம அவன் விவசாயம் பண்ண போறது இல்லை. பண்ணாத ஒரு விவசாயிக்கு மம்முட்டியும் தார்பாயும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உடவரமே ஆகாம அவன் என்ன பண்ணுவான்? அந்த பேசிக் தெரியாததுக்கு காரணம் இந்த கடந்த 5 வருஷமா எப்படி பண்ணாங்க அப்படின்றது. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு சிறந்த விவசாயிகிட்ட என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை கோட்டை விட்டதுலதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம விவசாயிகள் இப்போ இந்த கடன் தள்ளுபடிய என்ன பண்ணாங்கன்னா, 15/2/2025 இருந்து 28/2/2026 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மார்ச் மாசத்துல இருந்து அந்த மார்ச் மாசம் வாங்கினவங்க கதையெல்லாம் என்ன? ஏன்னா அதிகமா எப்பவுமே லோன் வாங்குறது அந்த மார்ச் மாசம் தான். அந்த மார்ச் மாசம் லிஸ்ட்லயே இல்லைன்னும் பொழுது விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை. இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னே தெரியல. இது இல்லாம விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளாண் மண்டலமா அறிவிச்ச இடத்துல விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலுமே இல்லைன்ற பட்சத்துல அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கறனா எப்படி அந்த மாவட்டம் முன்னேறும்? இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு வருஷம் கொடுத்திருந்தாலாவது எல்லாரையும் கவர் ஆகும். அப்ப இது என்ன ஓரவஞ்சன மாதிரி 15/2 இருந்து 28/2 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிறது என்ன ஆகும்? இது மே மாசத்துல இருந்தும்
பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மீதி மாசம் என்ன ஆகும் அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனை. இது இப்போ ஏறக்குறைய 47 கோடி 47,248.24 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த கடன் தள்ளுபடி வந்து 18,000 கோடிக்கு கீழே தான் வரும் அப்படின்றது அளவு. அதை முடிச்சிட்டு இருந்தா இந்த மீதி எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கும். மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். இப்ப காட்டுப்பன்றியிலிருந்து எல்லாமே தொல்லை. அது மட்டும் இல்லாம விவசாய கழிவுலேருந்து என்னென்ன பண்ணலாம், மின்சாரம் எப்படி பண்ணலாம், ஏன்னா அடிக்கடி மின்சாரம் கட் ஆகுது. மின்சாரம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் பாயணும்னா ஒரு 1/2 ஏக்கர் பாய்ஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கரண்ட் கட் ஆகி திரும்ப வந்ததுன்னா திரும்பவும் முதல்ல இருந்து பாயுது. அந்த முதல் 1/2 ஏக்கர் தான் பாயுது தவிர மீதி 1/2 ஏக்கர் பாயல. அது வந்து பிரச்சனை ஆகுது. அந்த தொடர்ந்து மின்சாரம் வர்றதுக்கு அதுக்கு என்ன வழி செய்ய போறாங்க அப்படின்றதுதான் பிரச்சனை. ஏன்னா மும்முனை மின்சாரம் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது வந்து தடைப்படும் பொழுது பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெல் கொள்முதல் நிலையங்களை பத்தி சொல்லவே இல்லை. நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகமா ஆரம்பிக்கணும், அறிவிப்பும் இல்ல. இப்ப களத்தை ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. அந்த களம் வந்து பெரிய விஷயம் இல்ல. இப்ப மாடர்ன் உலகத்துல இப்ப மிஷின்ல அர்த்தத்தான் கொட்டும் பொழுது எவ்வளவு களம் இவங்க கொடுத்துருவாங்க, என்ன பண்ண முடியும்? அதனால ட்ரையர் வந்து மொபைல் ட்ரையர் வந்து லாஸ்ட் இயர் வந்து போன பட்ஜெட்ல உணவு அமைச்சர் வந்து விவசாயிகளுக்கு அந்த இம்போர்ட்டட் மிஷின் ட்ரையர் மொபைல் ட்ரையர்லாம் பார்த்து அதை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அதிகம் பண்றது, அதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தின அவேர்னஸ் தான் தேவை. ஏன்னா இப்போ நெல்லு காய வைக்காம பிரச்சனையாகுது. அந்த காய வைக்காம வாங்கறதுல முளைச்சு போகுது. அந்த காய வச்சு வாங்கணும்னா அதுக்கு என்ன வழிகள், அதை பண்ணணும் அப்படின்றதுதான் கேள்வி. அந்த மாதிரி மொபைல் ட்ரையரை அதிகமா நம்ம விவசாயிகளுக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியாக செய்திருக்கிறார்களா, அப்படியே செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. என்னன்னா முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை குறித்த இந்த ஒரு அறிவிப்பு இல்லை. கரும்பு நெல் கொள்முதல் அதை பத்தியும் எதுவும் சொல்லலை. ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை ஏதாவது கொடுக்க போறாங்களா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஏதாவது கொடுக்க, எம்எஸ்பி ஏதாவது அனௌன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் எதிர்பார்க்கும்போது அதுவும் இல்லை. மும்முனை மின்சாரம் என்னதான் செய்ய இருக்கிறார்கள், விவசாயிகளின் குறையும் கேட்க மறுக்கிறார்கள். பட்ஜெட்டிலாவது அவர்கள் நேரடியா வந்து சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயும் எந்த அறிவிப்புகளும் இல்லை. இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவும் ஒரு பெருந்துரோகமாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க. மேடம், உற்பத்தி துறைக்கு பாக்குற அக்கறைய வந்து விற்பனை துறையில இவங்க பார்க்கல. உற்பத்தி துறையிலேயே முழுசா பார்க்கல. அது விற்பனை துறையை டோட்டலா எதுவுமே பண்ணல. ஏன்னா விற்பனை துறையை அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதான் விவசாயிகளுக்கு விலையில வந்து லாபம் கிடைக்கும். லாபம் கிடைச்சாதான் அவன் தொடர்ந்து பண்ணுவான். அது பண்ணாம விற்பனை துறையை வளப்படுத்தணும், வேல்யூ ஆடட் எப்படி பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி, அதுக்கு எந்த மாதிரி பதப்படுத்துறதுக்கான வழிமுறைகள், இந்த மாதிரி எதுவுமே இதுல அறிவிக்காததுதான் பெரிய கஷ்டம். விவசாயம் பண்றதே கஷ்டம், தண்ணி இல்ல. அப்படி இருந்தும் பண்ற விவசாயிக்கு லாபம் கொடுக்கலன்னா அவன் தொடர்ந்து எப்படி பண்ண முடியும்? சர்வைவ் ஆவறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு விவசாயிக்கு எவ்வளவு செலவு, அதுக்கப்புறம் அவங்க பசங்களை படிக்க வைக்கணும், மீதி எல்லா செலவும் எப்படி டேக்கிள் பண்ணுவான் அப்படின்றதுக்கு ஒண்ணு வேல்யூ ஆடட் பத்தின விழிப்புணர்வை கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் பத்தின வழிமுறைகளை சொல்லணும், விற்பனை துறையில எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றத பத்தி சொல்லணும். இது எல்லாமே ஒரு தேர்ந்த விவசாயம் கிட்ட கலந்தாலோசிச்சு பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நடந்திருக்கும். கடந்த 5 வருஷமா அந்த பண்ணவே தான் பண்ண முடிஞ்சது. இப்போ அது ஏன் கோட்டை விட்டாங்க, அதிகாரிகள் ஏன் கோட்டை விட்டாங்க, அரசு ஏன் கோட்டை விட்டதுன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. விவசாயிகளை அழைச்சு பேசியிருந்தா சில விஷயங்கள் சரியாக இருந்திருக்கும் நீங்க சொல்றீங்க. இந்த காவிரி விவகாரம், அந்த நீர் வந்து பிரச்சனையாக இருக்குது, மேகதாதுல அணை கட்டுற பிரச்சனை இருக்கு. இதுல கூட அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டல, விவசாய சங்க கூட்டமைப்பையும் கூட்டி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. தற்போது இருக்கக்கூடிய நிலை வந்து விவசாயிகளுக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஒரு இடத்துல இன்றைய முதல்வர் இருக்கிறாரா? ஃபர்ஸ்ட்
அவர் இருப்பாருன்ற எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு அனைத்து விவசாயிகளும் டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அது போயிச்சு போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எந்த விவசாயியுமே டோட்டலா வாஷ் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஏன் விவசாயிகளை, நானும் ஒரு விவசாயின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் ஏன் விவசாயிகளை மறந்துட்டாரா, இல்ல விவசாயிங்க மேல என்ன கோவம் அப்படின்னு எங்களுக்கு புரியல. நானும் விவசாயி அடுத்த ஜென்மத்துல பிறக்க போறேன் அப்படின்னு சொன்னவரை ஏன் விவசாயிகளை மறந்தாரு, விவசாயிகளுடைய பிரச்சனையை ஏன் கேட்கல அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா தண்ணி வராத ஒரு பிரச்சனை, அப்படியே மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சறவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றத பட்ஜெட்ல அறிவிக்கலனா அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணலாமா வேணாமான்ற கேள்விக்குறி வந்துரும். உணவு பஞ்சம் கண்டிப்பா வரும். ஏன்னா இப்பவே கிலோக்கு 200 ரூபாய் குறைஞ்சது, ஒரு சிப்பத்துக்கு 200 ரூபாய் ஏறி இருக்கு, இன்னும் ஏறும்ன்றது கணிப்பு. ஏன்னா அந்த 5 மாவட்ட விவசாயம் பாதிச்சது வந்து பெரிய விஷயம். நெல் விலை ஏறுதோ இல்லையோ இது ஏறுது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து அறிவிக்காதது விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரும்புக்கும் சரி நெல்லுக்கும் சரி, கடலை போன்ற எண்ணெய் வித்துக்களை பயிர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு காட்டுப்பன்றி தொல்லை இருக்கு. அதுக்கு எந்த மாதிரி முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லல. இப்ப காட்டுப்பன்றிக்காக ஒரு அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அதை எந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனை. நாய்களை பண்றாங்களே தவிர, ஒரு கோடி நாய் கடிச்சதுன்னா ஒண்ணுத்துக்கு ரேபிஸ் இருக்கும். ஒவ்வொரு பாம்பு கடிச்சாலும் விவசாயிக்கு பிரச்சனை. அந்த பாம்பு கடியில இருந்து தப்பிக்கணும்னா அந்த நாட்டு நாய் நைட்ல அவன் மோட்டரோட போகும்போதோ தண்ணி மனம் மாறும் போதோ கூட வந்தாதான், பாம்பு வந்தா அது கத்தோம், நாங்க அவேர்னஸா மனம் மாறத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். அந்த நாயை அடிச்சு போடுறதுல இருக்கிற இது வந்து ஒவ்வொரு விவசாயியும் அழிக்கிற காட்டு பன்றியை அழிக்கிறதுல ஏன் போட்ட விட்டாங்க அப்படின்றது புரியல. அது புரியாம செஞ்சாங்களா இல்ல புரிஞ்சு செஞ்சாங்களான்றதுதான் விவசாயிகளுடைய கேள்விக்குறியா இருக்கு. விவசாயிகளுக்கு போராடுறவங்களையும் அரெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எதனா விஷயத்துல அரெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, விவசாயிகளுக்காக போராட வந்தப்போ அரெஸ்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது விவசாயிகளுக்கான எதிர்ப்பா இல்ல என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அது இந்த பிரச்சனை வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்குது. இத எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றது எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.